எப்படி எலான் மஸ்கால மட்டும் இந்த அளவுக்கு உலகத்துல நம்பர் ஒன் பணக்காரர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ முடிஞ்சிச்சு, சக்சஸ் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒரு பிசினஸ்ல எப்படி பண்ணாரு, என்ன விஷயங்கள் பண்ணனால வின் பண்ணாரு, எந்த விஷயம் நம்ம பண்ணா சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா நம்ம பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் எலான் மஸ்க் சிறந்தது ஒரு சின்ன ஃபேமிலியில இருந்தாலும் அவன் பேரண்ட்ஸ் எப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணாலும் தன்னோட வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா வராரு. அமெரிக்கா வந்துட்டு நிறைய விஷயம் பண்றாரு. சின்ன வயசுல ஒரு சாஃப்ட்வேர் மேல இன்ட்ரெஸ்ட், அதனால ஒரு 11 வயசுலயே ஒரு கேம் அப்ளிகேஷனை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச பிறகு நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணலாம், அதை வச்சு நெக்ஸ்ட் என்ன போகணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதை $500 ஏர்ன் பண்றேன். ஏர்ன் பண்ணா மட்டும் போதாது, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படி சின்ன வயசுல இருந்து ஒரு தேடல் இருந்துச்சு. எலான் மஸ்கை வந்து சின்ன வயசுல இருந்து கிண்டல் பண்ணுவாங்களாம். அவர் மத்தவங்க மாதிரி இல்ல, அவருக்குன்னு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டிசென்சியான்னு சொல்ற படிக்கிறதுல ஒரு ப்ராப்ளமோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவருக்கு இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தினால மத்த கூட இருக்கவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. அந்த கிண்டல் பண்றதே வந்து அவர் தனித்துவமா யாருமே அவர்கிட்ட பேச மாட்டாங்களாம். அது பேசாதே வந்து ஒரு தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுமா. அப்படி ஃபீல் ஆகுறதுனால அவர் என்ன பண்ணாரு, மத்தவங்க கூட மிங்கிள் ஆகாதனால அவர் இந்த டைம் எப்படி யூஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல இருப்பாராம். அப்படி தாட் ப்ராசஸ்ல இருக்கறனால நெக்ஸ்ட் மத்தவங்க யாரும் பேசாதனால, அவர் வெளி உலகம் தெரியாதனால அவர் கூட என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்றதுனால அவர் நிறைய விஷயங்கள் புதுசா பண்ணிட்டே இருப்பாராம். லைக் சின்ன வயசுலயே வந்து ஆப் டெவலப் பண்றது ஆகட்டும், சின்ன வயசுல நிறைய விஷயங்கள் பண்றதா, ரிஸ்க் எடுக்கிறது ஆகட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கான். சரி, ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேபால்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஷேர் மார்க்கெட் லான்ச் பண்றாரு. சின்ன ப்ராப்ளத்தினால அதை வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு ஷேரை மட்டும் வாங்கிட்டு விட்டு போறாரு. நெக்ஸ்ட் இது எனக்கு இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ்னு சொல்லிட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன். எல்லாம் அந்த காலத்துல வந்து இந்த காலத்து வரைக்கும் நாசா, இஸ்ரோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் கவர்மெண்டால மட்டும்தான் ஸ்பேஸ் ரிசர்ச்சை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் செலவு பண்றது அதிகமாக, ரிட்டர்ன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கம்மி, ப்ராஃபிட்ன்றது கம்மி. ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய நாடுகள் வந்து பண்ணுது. ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னா ஸ்பேஸ்லயும் நம்ம ஆதிக்கம் செலுத்தணும், ஆதிக்கம் செலுத்தினா தான் நம்ம கிட்ட பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புவாங்க அப்படின்னு சொல்றதுனால வந்து நிறைய பேர் பண்றாங்க. ஆனா ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாரு. நானும் ராக்கெட் விடுவேன், நானும் வந்து ஒரு ராக்கெட்டை மேல விட்டா அந்த இடத்துல மட்டும் தான் ராக்கெட் இருக்கும், திருப்பி வராது. அது இது வரைக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் இருந்துச்சு. ஆனா ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ராக்கெட்டை மேல விடுவோம், ஆனா திரும்பி வரதுக்கு ராக்கெட் நாங்க கண்டுபிடிப்போம், திரும்பி வரதுக்கும் சஸ்டைனபிளா ராக்கெட் நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல கொண்டு முயற்சி செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணாங்க 2007 தொடர்ந்து 3 முறை தோல்வி. ஆனா தொடர்ந்து தோல்வி எதுவது நிறைய லாஸ், நிறைய பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு மொத்தமாவே திவால் ஆயிடுச்சு. என்ன காசு போட்டது எல்லா காசுமே போயிடுச்சு. ஆனாலும் நான் நம்பிக்கை, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் பண்ணுவேன், பண்ண முடியும்னு சொல்ற ஒரு நம்பிக்கை இருக்கனால அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் ஃபாலோ பண்ற. ரிஸ்க் எடுக்கணும், நான் ரிஸ்க் எடுத்தா லைஃப் வின் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கனால அவர் என்ன வேணா பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறதுனால எலான் மஸ்க அந்த டைம்ல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தாலும் ஆம், 3வது முறை தொடர்ந்து தோல்வி அடைஞ்சாலும் 4வது முறை ட்ரை பண்றாரு. அந்த ட்ரை பண்றதுல ஒரு விஷயம் இன்னோவேட்டா பண்றாரு. என்ன பண்ற அப்படின்னா தன்னுடைய ப்ராடக்ட்டை தானே வந்து ப்ரொமோட் பண்றாரு. எப்படி அப்படின்னா டெஸ்ட்லா வந்து எலக்ட்ரிக் காருக்கும் பண்ணுவாங்க. 20 வருஷம் முன்னாடி இந்த இந்த ஸ்டோரியை சொல்றேன். டெஸ்லா எலக்ட்ரிக் காரோட ஸ்டோரி. 20 வருஷம் முன்னாடியே வந்து அவர் நிறைய ரிசர்ச் பண்ணுவார். ஒரு அந்த காலத்துல 20 வருஷம் முன்னாடி ஒரு கார் வரதே வந்து ஒரு அதிசயமா இருந்துச்சு. ஐ மீன் கார் வரது இந்த அளவுக்கு மாதிரி இப்போ இருக்க மாதிரி கார் அவ்வளவு நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணவும் மாட்டாங்க அந்த டைம்ல. அந்த டைமே 20 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து காரை வந்து கண்டு இது பண்ணு பெட்ரோல் அப்படின்ற விஷயம் வந்து ஃபெமிலியரா இல்லாதப்போவே வந்து ஆம், எலக்ட்ரிக் யூஸ் பண்ணாரு. எலக்ட்ரிக்க பண்ணா என்ன பண்ணும், பெட்ரோல் ஒரு காலத்துல போக போகுது. இந்த வருஷம் 2024 25 வருஷத்துல பெட்ரோல் வந்து டவுன் ஆயிரும், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் அதிகமான சஸ்டைன் ஆகும்னு சொல்லிட்டு 30 40 வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சு அந்த பெட்ரோல் இல்லாதப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு, சஸ்டைனபிளா இருக்க முடியுமோ என்ன முடியும்னு சொல்லிட்டு பார்த்து எலக்ட்ரிக் உள்ள வந்தார். அப்பத்துல இருந்து ரிசர்ச் பண்ணாங்க. எலக்ட்ரிக் நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணனால தான் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் நம்பர் 1 இடத்துல டெஸ்லா இருக்கு. ஓகே ஃபைன். அந்த டெஸ்லா காரை எப்படி ப்ரொமோட் பண்ணாரு அப்படின்னா எந்த பிராண்டிங் இல்ல, டிவி அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு கூட பண்ணது கிடையாது. எந்த சோஷியல் மீடியாலையும் போயிட்டு டெஸ்லா கார்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. எப்படி டெஸ்லா காரோட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவும் தெரியாது, எப்படி பண்றது. ஆனா பர்சனல் பிராண்டிங் அவர் பண்ணுவாரு. அவர் இருக்க பிராண்டை அப்படியே வந்து டெஸ்லா மேல கொண்டு அவரோட ஹார்ட் ஒர்க், அவர் டெடிகேஷன், கம்ஃபர்ட், எல்லா விஷயத்தையும் வந்து எஜுகேஷன் எல்லாத்தையும் வந்து டெஸ்லால கொண்டு வந்தார். ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் வந்து மேல 4 தடவை வந்து மேல செலுத்துறாங்க. அந்த செலுத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டெஸ்லா காரை தூக்கி ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்ல போட்டு அந்த ராக்கெட்டை வந்து நெக்ஸ்ட் மின்னு வச்சு
செலுத்திருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் செலுத்துறதுனால வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பண்றது மொத்த டிவி கவரேஜ் எல்லாமே SpaceX மேல இருந்துச்சு. அந்த SpaceX மேல இருந்தனால அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு யூஸ் ஆயிடுச்சு. டெஸ்லா கார் இந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த SpaceX-ஓட பவருக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. SpaceX-ஓட பவர் இன்க்ரீஸ் ஆனதுனால அவன் டெஸ்லா இன்க்ரீஸ் ஆனா ஷேர் அதிகமாயிடுச்சு. அவரோட இன்னும் கொஞ்சம் இன்கம் ஜெனரேட் பண்ண முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்ல நிறைய கம்பெனிஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு. அவரு மெயினா இன்டர்வியூ சொன்னாரு. நீங்க எதுக்கு 3 தடவை தோல்வி அடைஞ்சாலுமே வந்து கிவ் அப் பண்ண மாட்டீங்களாங்கிற. ஐ நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை ஐ நெவர் கிவ் அப்னு சொல்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ்ல எந்த மாதிரி லெவல்ல நீங்க தோத்தாலும் எந்த மாதிரி லெவல்ல டவுன் ஆனாலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால சக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க உங்களுக்கான கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறனால உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படின்னா உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் ரன் பண்ண முடியும். அப்படி உங்க பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க முதல்ல ரிஸ்க் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிட்டீங்க அப்படிங்க அப்படின்னா கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கணும். இந்த டைம்ல இந்த விஷயத்த நடக்கும். இந்த விஷயம் நடக்கிறனால இந்த விஷயம் அச்சீவ் ஆகும் அப்படின்னு ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ணும். பேனிக் ஆகக்கூடாது. ஒரு விஷயம் தப்பா ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு விஷயம் டவுன் ஆயிட்டே போயிட்டு இருக்கு, ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க பேனிக் ஆகக்கூடாது. அந்த பேனிக் ஆகாம இருந்து அந்த விஷயத்த எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணணும், அந்த விஷயத்த எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ரோட் மேப்பை நீங்க போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து டெஸ்லா வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து உலகத்துல சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு நினைச்சு பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களால 40 வருஷம் கழிச்சு இந்தியால இந்த உலகத்துல எந்த விஷயங்கள் வந்து இருக்கும், எந்த விஷயம் இருக்காதுன்னு சொல்லிட்டுங்க. இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ஒன் டே வந்து ஒரு நாள் வந்து எனர்ஜி வந்து அதிகமான செலவாகுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து நினைப்பாங்க இது வந்து சஸ்டைனபிளா இருக்காதுன்ட்டு. அப்போ நான் நெக்ஸ்ட் வாட்டர் அதிகமா இருக்கு, வாட்டர் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம திங்க் பண்ணோம். அப்ப நான் இது எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ட்ரை பண்ணா ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த விஷயத்த வாட்டர் வச்சு எதாவது பண்ண முடியுமா, சி வாட்டர் அதிகமா இருக்கு அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமா, 2034க்குள்ள யூஎன் சொல்லியிருக்காங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் இருக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வச்சு தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். இந்த சஸ்டைனபிள் டெவலப் பண்ண ப்ராடக்ட் வந்து நெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு பெரிய லெவல் ஹேண்டர் பண்ணா இருப்பீங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு ஹெலன் மஸ்க் என்ன, ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன, உலகத்திலேயே நம்பர் 1 ஹேண்டர் பண்ணா இருப்பீங்க. நீங்க ஆண்டர்பிரினரா பிசினஸ் பண்ணணும் அப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது தேவைப்பட்டுச்சு, ஏதோ விஷயம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.